அனைவருக்கும் வணக்கங்க. கடந்த ஒரு சில நாட்களாகவே நம்ம யூடியூப் சேனல், தொலைக்காட்சி, அச்சு ஊடகங்கள் இது எல்லாத்துலேயும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற செய்தி, தமிழ்நாட்டுடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக விரைவில் பாஜகவை விட்டு விலகுகிறார். தமிழ்நாட்டில் தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறார். இந்த கட்சிக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கப் போகிறார். விஜய், உதயநிதி ஸ்டாலின் போன்ற இளைஞர்களை எதிர்கொள்ள அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை என முக்கோண அரசியல் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்று தமிழக ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் அச்சு ஊடகங்களும் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. அப்படி பரபரப்பாக பேசக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா என்பது குறித்து இந்த வீடியோவில் எங்களுடைய கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக தலைமை ஏற்று அவர் சந்தித்த ஒரே ஒரு பொது தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல். இதற்கு முன் தலைவர்களாக இருந்த எல். முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை விட அண்ணாமலை சற்று பாஜகவை வளர்த்தெடுக்கிறார் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாஜக அதிரிபுதிரியாக அண்ணாமலை வளர்த்தெடுத்து விட்டார் என்று சொன்னால் அது நிச்சயம் மிகைப்படுத்தப்படுகின்ற செய்தியாகத்தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், 2024 பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்ததே அண்ணாமலையின் சாதனை அல்லவா என்று. பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தபோது பாஜக தலைமையில் இல்லை என்றாலும் பாஜகவை சார்ந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை 2014 அமைத்து 2 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஒன்று கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், மற்றொன்றில் தர்மபுரியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அண்ணாமலையால் அமைக்கப்பட்ட அணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. கணிசமான வாக்கு வங்கிகள் பெற்றார்கள் என்று சொல்லலாம். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒட்டி அமைத்த கூட்டணி சுமார் 18% வாக்குகளை கைப்பற்றியிருந்தது. அதே சதவீத வாக்குகளை தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி 2024 கைப்பற்றி இருந்தது. இதையெல்லாம் கடந்தும் 11% வாக்கு வங்கி முதல் முறையாக பாஜக கைப்பற்றி இருந்தது என்று நீங்கள் எல்லாம் சொன்னால் நிச்சயம் நீங்கள் உண்மையான அரசியல் விமர்சகர்கள் இல்லை, அல்லது பாஜகவினுடைய ஜால்ராக்கள் என்று சொல்லலாம். அதற்கான காரணம் 2024 பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், OPS போன்ற பல்வேறு நபர்களை இணைத்து கொண்டு சந்தித்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் நின்ற வேட்பாளர்கள் தமிழக அளவில் 11% வாக்கு வங்கியை கைப்பற்றினார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் விருதுநகரில் போட்டியிட்ட ராதிகா சரத்குமார் 60-70 ஆண்டுகளாக அவர் பாஜகவில் இல்லை. அவர் ஒரு நடிகை. அவர் சமத்துவ மக்கள் கட்சி கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். இதையெல்லாம் கடந்தும் தன்னுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட நம்முடைய புதிய நீதி கட்சியினுடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார். அதன் பிறகு நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். இதேபோன்று தேவநாத உடையார் அவர்கள் போட்டியிட்டார். அடுத்தபடியாக தேவேந்திர குல வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கின்ற ஜான் பாண்டியன் அவர்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார். இப்படி சிறு சிறு கட்சிகள் தலைவர்களை அனைவரையும் அழைத்து தாமரை சின்னத்தில் போட்டியிட செய்து அதை 11% வாக்கு வங்கியாக உயர்த்தி காட்டியதுதான் அண்ணாமலையினுடைய ராஜதந்திரம். உண்மையாகவே பாஜக தன்னுடைய வேட்பாளர்களை தனக்கு கிடைத்த தொகுதிகளில் நிறுத்தி 11% வாக்கு வங்கியை மட்டும் காமிக்கவில்லை, மற்ற தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்களை தன்னுடைய சின்னத்தில் நிற்க வைத்து தன்னுடைய ஓட்டு வங்கியை உயர்த்தி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியதுதான் அண்ணாமலையின் சாதனை. இதையெல்லாம் கடந்தும் விஜயை எதிர்கொள்ளும் அளவிற்கு அண்ணாமலைக்கு திராணி கிடையாது. காரணம், உண்மையான பாஜகவினுடைய ஓட்டு வங்கி 3% தான். இதில் அண்ணாமலை பிரிந்தால் 1% இருக்கும். விஜய் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளில் 20% தொகுதிகளில் கூட அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் அவர் ஆட்சியை பிடித்து விட்டார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் 10-15 சட்டமன்ற தொகுதியில் கூட பிரச்சாரம் செய்யவில்லை. 108 சட்டமன்ற தொகுதிகளை வென்றுவிட்டார். இதுவரை அண்ணாமலையே எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றது கிடையாது. அண்ணாமலை தலைமையேற்ற பாஜகவும் ஒரு தொகுதியில் கூட பிரதிநிதித்துவம் பெறாத கட்சியாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் என்ன, அவர் பாஜகவில் இருந்தால் என்ன, எந்த பயனும் கிடையாது. இங்கு மீடியாக்களும் தமிழக ஊடகங்களும் பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி டிஆர்பியை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த செய்தியை
பெரிதுபடுத்துகிறார்கள்.